வெல்கம் டு ராணியின் இனிய உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வெஜ் மோமோஸ் அண்ட் அதுக்கு ஏத்த ஒரு சட்னியும் தான் பார்க்க போறாங்க. இது ரெண்டோட காம்பினேஷனும் ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னதான் நம்ம வாரம் ஃபுல்லும் விதவிதமா செஞ்சு சாப்பிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலா சாப்பிட மாட்டோமா, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோமா அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்கும் தோணும். அந்த மாதிரி சமயம் நீங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்குங்க. இது பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர நேரம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பர் ரெசிபிங்க. சில டைம் மார்னிங் நமக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும், அல்லது மதியம் கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டு இருந்தோம்னா நைட் நமக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி லைட்டா நமக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோன்ற நேரம் கூட நீங்க இத டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்டுக்கோ கூட நீங்க எடுத்துக்கலாங்க. இது ஒரு சைனீஸ் ரெசிபி தாங்க. கண்டிப்பா இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க வெஜ் மோமோஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். மறக்காம ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. மோமோஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் மைதா எடுத்துக்கலாம். இந்த 2 கப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு 18 மோமோஸ் கிடைச்சது. ஸோ நீங்கள் நிறையா செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு கூட்டிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவுக்கு நம்ம பசைவோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி தான் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ரெடி பண்ண போகிறோம். அதனால் சப்பாத்தியோட பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே 1 ஸ்பூன் அளவு ஆயில் போட்டு மேலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ இதை அடைச்சி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும், நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டஃபிங்க்கு நான் கொஞ்சமாக கேபேஜ் எடுத்துருக்கிறேன். பர்பிள் கலர் கேபேஜ் தான் என்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒயிட் கலராக எடுக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சம் கேரட், ஒரே ஒரு சின்ன வெங்காயம், இவ்வளோதான். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடாயை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் இது கூட சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பொடி பொடியாக தான் அரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி சீக்கிரம் வேகக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன், சாரி உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அப்புறமா பெப்பர் தூள், பெப்பர் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பசங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சட்னி வர நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு சட்னியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாகவே இருக்கும். ஸோ ஸ்டஃபிங்க்கு லைட்டாக நீங்கள் பெப்பர் தூள் சேர்த்தாலே போதும். இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். காயும் நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போது 2 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம், ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் போதும் நமக்கு இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடாட்டி பிடிச்சிரும் இல்லைங்களா, அதனால தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடைச்சி வேக வச்சிட்டோன்னா நமக்கு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடும்.
இப்போது ஒரு 4 நிமிஷத்துலேயே நமக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். சின்னதாக பூரி செய்வோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும். இந்த அளவுக்கு எல்லா மாவுகளையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை லைட்டாக தேய்ச்சி ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே வச்சு ரெடி பண்ணிடலாம். ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த உருண்டையில் ஒரு உருண்டையை வச்சு பூரிக்கு தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். சின்ன சைஸாக இருந்தாலே போதும். நம்ம உள்ளங்கை சைஸ் அளவுக்கு வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே வச்சாலும் உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மடக்கி விட்டுக்கோங்க. சாரிக்கெல்லாம் மடிப்பு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் லைட்டாக அந்த மாதிரி மடிப்பு வச்சு எல்லாத்தையும் ஒரே கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கவும் செய்யும். இப்போ இதே மாதிரி மற்ற மாவுகளையும் நாம் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும், இல்லாட்டி இது பிரிஞ்சு வந்துடும். இது ரொம்ப ஈஸி. ஒரு டைம் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். இதை ஆவியில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் துணியெல்லாம் வைக்கலை, கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வேக வைக்கும்போது எடுக்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும். இல்லாட்டி ஒட்டிட்டோன்னா அதிலே பிஞ்சிடும். ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வைக்க போகிறீங்களோ அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சு இதை வேக வச்சிடலாம். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இது சூப்பராக வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள மாவை நீங்கள் பிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வெந்துருச்சா வேகலையாங்கிறது. இப்போ நல்லா வெந்துடுச்சு. 10 நிமிஷம் போதுங்க வேகிறதுக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். அப்புறம் காஞ்ச மிளகான்னு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் நார்மல் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம், காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 நார்மல் வரமிளகா சேர்த்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி தான் அதிகமாக சேர்த்துருக்கிறேன். மொத்தமாக நான் ஒரு 7-8 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். இதை நம்ம தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இந்த வரமிளகாவும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து தோல் நமக்கு வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ வந்து சட்னி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு தக்காளியில் தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா தக்காளியில் தோல் ஈஸியாக உரிச்சாச்சு. வரமிளகாவும் சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த நடுவில் உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சாச்சு. இனிமேல் தான் இதை வந்து சைனீஸ் சாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து நம்ம நார்மல் சட்னி மாதிரி பண்ண போகிறதில்ல, சைனீஸ் கெச்சப் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இதுக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் காரமும் சேர்க்குறதுனால நமக்கு ரொம்ப பிடிக்கும்.
இப்போ இதில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 ட்ராப் அளவு சோயா சாஸ். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இது டோட்டலாக கெச்சப் மாதிரியே தான் இருக்கும். இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபிங்கர் சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செஞ்சு பாருங்கள். இப்போது சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட மமோஸும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.